இன்று நாம் தைப்பூசம் இந்த நாளில் வள்ளலாரோட 31வது பாடலை நாம் பார்க்கலாம். தெய்வமணி மாலை. இந்த 31வது பாடல் தான் தெய்வமணி மாலையினுடைய நிறைவான பாடல். முருகப்பெருமான் கந்தகோட்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானிடத்திலே அவர் வேண்டுவது, நாமெல்லாம் கோயிலுக்கு சென்றால் என்ன வேண்டுகிறோம், இவர் இறைவனிடத்திலே என்ன வேண்டினார், அவர் இறைவனிடம் அதை பெற்றாரா, இறைவன் தந்தானா, அதை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஞானியர்கள் இறைவனிடத்திலே வேண்டுவது வேறு, நாம் இறைவனிடத்திலே வேண்டுவது வேறு. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய துயரங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது இதுதான். எதை வேண்டுகிறோம் என்று தெரியாமலேயே இறைவனிடத்திலே நாம் வேண்டிக் கொண்டிருப்பது தான். வள்ளல் பெருமான் வேண்டியது ஒன்று, ஆனால் அவருடைய நிலையிலே அவருக்கு கிடைத்தது என்னவெல்லாம் கிடைத்தது நினைத்து பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, பாடலை நாம் இப்போ பார்க்கலாம். நான் கொண்ட விரதம் நின் அடியலால் பிறர்தமை நாடாமை ஆகும், இந்த நல்விரத மாங்கனியை இன்மை எனும் ஒரு துட்ட நாய் வந்து கவி அந்தோ தான் கொண்டு போவதெனும் என் செய்வேன் என் செய்வேன், தளராமை என்னும் ஒரு கைத்தடி கொண்டு அடிக்கவோ வலியிலேன், சிறியனேன் தன்முகம் பார்த்தருளுவாய், வான்கொண்ட தெள்ளமுத வாரியே மிகு கருணை மழையே, மழை கொண்டலே வள்ளலே என் இரு கண்மணியே, என் என்பமே மயிலேறும் மாணிக்கமே, தான் கொண்ட சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளை, தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடுகிறார். நான் கொண்ட விரதம் என்ன தெரியுமா? நம்ம என்னென்னவோ விரதம்னு சொல்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வர்றோம். ஆனால் அவர் கொண்ட விரதம் என்ன தெரியுமா? நான் கொண்ட விரதம் நின் அடியலால் பிறர்தம்மை நாடாமையாகும், உன் திருவடிகளை தவிர வேற எதையுமே நான் விரும்பக்கூடாது, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நாடுதல் என்றால் விரும்பி செல்லுதல், எனக்கு எதுவும் வேண்டாம், உன்னுடைய திருவடி இருந்தால் போதும். அது மட்டுமே எல்லாவற்றையும் தரும் ஆற்றல் இருக்கிறது. அது ஒன்று என்னிடத்திலே இருந்தால் போதும். இதை அவர் சொல்கிறாரு, இந்த நாடாமையாகும் இந்த நல் விரத மாங்கனியை இன்மை எனும் ஒரு துட்ட நாய் வந்து கவி அந்தோ. என்ன பண்ணுறாரு? இந்த நல்ல விரதம் நான் இருக்கேன்ல, உன்னுடைய திருவடிகளை தவிர மற்றவர்களை நாடாமல் நான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன்ல, இதுதானே என்னுடைய விரதம். இந்த விரதத்தை, இந்த விரதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாங்கனி, அந்த மாம்பழம் இருக்கிறதே, அந்த மாங்கனியை இன்மை எனும் ஒரு துட்ட நாய் வந்து கவ்வி. இன்மை அப்படின்னா இல்லாதது. அது அறிவு போதாமையாக இருக்கலாம், செல்வ போதாமையாக இருக்கலாம், இன்னும் எல்லாமே இந்த உலகத்துக்கு தேவையான எதுவுமே போதவில்லைன்னு தேடிக்கொண்டே இருக்கிறோமே, நிறைவு பெறாத பொருள்கள், எப்போவுமே திருப்தியை தராத அந்த பொருள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாய். ஏன்னா எனக்கு திருப்தியே வரல வாழ்க்கையில், எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி இல்லை. அந்த திருப்தி எதில் கிடைக்கும்னா உன்னுடைய திருவடிகளை நான் பெற்றால் தான் கிடைக்கும். அதை தான் இவர் சொல்கிறாரு. அந்த மாங்கனி இருக்கே, இந்த விரதம் என்று சொல்லக்கூடிய மாங்கனியை இன்மை எனும் ஒரு துஷ்டன், பற்றாமை, போதாமை, இல்லாமை என்று சொல்லக்கூடிய துஷ்ட நாய், ரொம்ப கொடுமையான ஒரு நாய். அது ரொம்ப துட்டத்தனம் வாய்ந்தது. அந்த துஷ்டமான நாய் என்ன பண்ணுச்சு, அப்படியே லபக்குன்னு தூக்கிக்கிட்டு அந்தோ தான் கொண்டு போவதினும் என் செய்வேன் என் செய்வேன், ஐயோ தூக்கிட்டு போவதே, நான் என்ன பண்ணுவேன்னு அப்படியே தவித்து அலறுகிறார். என்கிட்ட இல்லாததுனால தானே நான் ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறேன், அது வேணும் இது வேணும்னு கேட்குறேன், என்னுடைய விரதமே அந்த இடத்துல கெட்டு போயிடுதே. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு துஷ்ட நாய் அதை தூக்கிட்டு ஓடுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவித்து போகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, தளராமை என்னும் ஒரு கைத்தடி கொண்டு அடிக்கவோ வலியிலேன், என்கிட்ட வலிமை இல்லை. நான் தளராமை அப்படின்னா முயற்சியிலிருந்து சிறிதும் விலகாமல் இருப்பது, தொடர்ந்து அந்த நிலையிலேயே இருப்பது. அது என்னால் இருக்க முடியல. நான் தளராமல் இருக்கணும், நான் எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட போய் எதையும் கேட்காம இருக்கணும்
அப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியலை. என்னுடைய முயற்சியை கைவிட்டு விடுகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த தளராமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சி என்று சொல்லக்கூடிய கைத்தடியை கையில் எடுத்துக்கிட்டு அந்த நாயை அடித்து விரட்டலாமோ என்று நான் பார்த்தால் என்னால் அந்த கைத்தடியை பிடித்து அடிக்க வலியற்றவனாக நான் இருக்கிறேன். சிறியனேன். நான் ரொம்ப சின்னவனாக இருக்கேன். அதனால் என்னால் அதெல்லாம் செய்ய முடியல. அந்த அளவுக்கு எனக்கு வலிமை இல்லை. ஒரு வலிமையான ஒன்றை வெல்ல வேண்டும் என்றால் நாமும் வலிமை உள்ளவர்களாக இருந்தால் தானே வெல்ல முடியும். எனக்கு அந்த வலிமை இல்லை. நான் மிகச்சிறியனாக இருக்கிறேன். அப்படின்னா அவரே தன்னை சிறியவன் என்று சொல்லிக்கொண்டால் நாமெல்லாம் எவ்வளவு சிறியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பப்போ நாம் பெரியவங்கன்னு நினைக்கிறதுனால தானே நிறைய தவறுகளை அடுக்கடுக்காய் செய்து கொண்டே போகிறோம். வள்ளல் பெருமானே தன்னை சிறியேன் என்று சொன்னபோது நாம் எல்லாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சிறியனேன் தன்முகம் பார்த்தருள்வாய். என்னோட முகத்தை கொஞ்சம் பார்த்துக்கப்பா முருகப்பெருமானே, என்னுடைய முகத்தை கொஞ்சம் பாரு. என்னால் உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு வேணும். எனக்கு தளராமைங்கிற ஒரு கோல் கொண்டு என்னால் அந்த துஷ்ட நாயை அடித்து விரட்ட முடியவில்லை. என்னுடைய விரதம் என்ற ஒன்றை அது கொண்டு போய் விடுகிறது. அந்த மாங்கனியை கொண்டு போகிறது. எனக்கு பார்த்து அருள் புரியணும்ப்பா முருகா. என் முகம் பார் ஐயா. வான்கொண்ட தெள்ளமுதே. தெள்ளமுது, அமுதுன்னா என்ன பண்ணும்? மரணமில்லாத ஒரு நல்ல வாழ்வை, நித்தியமான ஒரு வாழ்வை தரக்கூடியது. தெள்ளமுது, தெளிந்த அமுதமாக இருக்கக்கூடியது. வான்கொண்ட தெள்ளமுது, வானளவுக்கு போற்றக்கூடிய புகழக்கூடிய அப்படிப்பட்ட அந்த தெள்ளமுதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, வாரியே, கடல் மாதிரி கருணை கடலாக இருக்கக்கூடியவனே, மிகு கருணை மழையே. அப்பா, உன்னுடைய கருணை மழை பொழிஞ்சுதுன்னா காஞ்சு கிடக்கிற புல்லு கூட எழுந்துருமே. நான் இப்படி வறுமையிலே இருக்கிறேனே. வறுமை என்று சொன்னால் அவர் சொல்கிறது மன வறுமையை சொல்லுகிறார். ஒரு பக்தினா அந்த பக்தியில் வறுமை வரக்கூடாது. கடவுள் மேலே ஒரு நம்பிக்கைனா அந்த நம்பிக்கையில் வறுமை வரக்கூடாது. ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும்போது அந்த வறுமை நமக்கு வந்துடுதில்ல. அதை தான் அவர் சொல்கிறாரு. மழையே, மழை கொண்டலே. மழையாகவும் முருகப்பெருமான் தான் இருக்கிறான். அந்த மழையை தரக்கூடிய மேகமாகவும், கொண்டல் அப்படின்னா மேகமாக இருக்கக்கூடியவனும் அவன்தான். வள்ளல் அவன். கையை நாம் நீட்டப்போவதற்கு முன்னாலேயே நமக்கு அள்ளி கொடுக்கும் ஆற்றல் படைத்தவன் அல்லவா முருகப்பெருமான். உள்ளத்தில் நினைத்த அளவிலேயே அள்ளி கொடுக்கும் வள்ளலாயிற்றேவன். அதனால்தானே அவனை வள்ளலே என்கிறார்கள். என் இரு கண்மணியே. கண்மணி இருந்தால்தானே கண்ணிலே பார்வை தோன்றும். இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு அறியாமை என்ற இருள் போக்கி நல்ல ஒளியை தரக்கூடிய கண்மணியாக இருக்கக்கூடியவனே என் இன்பமே. எனக்கு எல்லா வகையான இன்பத்தையும் தரக்கூடிய முருகப்பெருமானே, மயிலேறும் மாணிக்கமே. மாமையில் ஏறி வரக்கூடிய மாணிக்கமாய் திகழக்கூடிய தான் கொண்ட சென்னையில் கந்தகோட்டத்தில் உள்வளர். இந்த சென்னையிலே இருக்கக்கூடிய கந்தகோட்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய கந்த பெருமாளே, தன்முக துய்யமணியாகவும் உன்முக சைவமணியாகவும் சண்முக தெய்வமணியாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, எழுந்தருள்வாயாக, என் துயரையெல்லாம் களைந்தருள்வாயாக என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே வேண்டிக் கொள்கிறார். தெய்வமணி மாலை இத்தோடு நிறைவு உறுகிறது. நாளையிலிருந்து நாம் சிவனை பற்றி நாம் நினைக்கலாம் என்று கருதுகிறேன். நீங்கள் எல்லோரும் அதை கேட்டு மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் திருவடிகளே சரணம். முருகப்பெருமான் திருவடிகளே சரணம். வாழ்க வாழ்க வாழ்க.